இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு சித்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை தாங்க காட்டுறாங்க. அங்கே திரௌபதி அம்மனுக்கு திருவிழா நடக்குது. 18 நாள் பூஜை பண்ண கண்டிப்பாக மழை வருங்கிறது அங்கே இருக்கிற மக்களோட செம ஸ்ட்ராங்கான நம்பிக்கைங்க. அது ஏன் தெரியுமா? அந்த ஊரில் தான் வெங்கடேச பெருமாளோட ரத்தம் சிந்திச்சான். அப்போ அந்த ஜாத்திரையில் ஒரு சின்ன பையன் பசியோட வந்து சாப்பாடு கேட்குறான். ஆனால் அங்கே இருக்கிற 2 ஊர் ஜனங்க நாங்கள் தான் கொடி நடுவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பூசாரி அந்த பையன்கிட்ட போய் அவங்க கொடி நடுற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோ சும்மா இல்லாம நேரா ஓடி போய் அந்த பெரிய கொடியை அசால்ட்டா தூக்கிட்டு போய் நடுறாங்க. அவன் கொடியை நட்ட அடுத்த செகண்டே அங்க இடி மின்னலோட பயங்கர மழை பெய்யுதுங்க. இதை பார்த்துட்டு ஊர் பெரிய மனுஷி ஜனகாம்பா ஓடி வந்து, யாருப்பா நீ, அம்மா அப்பா எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை பையன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அவங்களுக்கு கண்ணீர் வந்துட்டுதுங்க இவனுடைய கதையை கேட்டதுமே. இனி நான் தான் உனக்கு அம்மா அப்படிங்கிற மாதிரி தத்தெடுத்து அவங்க சொந்த மகன் மாதிரி வளர்க்குறாங்க. இவங்களுக்கு வசந்த்னு ஒரு மகனும் இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா சீன் நேரா ஜெயிலுக்கு போகுதுங்க. நம்ம லெனின் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான். ஜெயிலர் கேட்குறாரு, மகாபாரத கதையெல்லாம் சூப்பராக சொன்னியப்பா, இப்போ எங்கே போற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம லெனினும் பாதியில் விட்ட ஒரு வேலையை முடிக்க போகிறான் சார் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறான். ஆனால் அவன் ஊருக்குள்ளே கால் வச்ச உடனே ஊர் ஜனங்க எல்லாருமே ஏதோ ஒரு பேயை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறாங்க. பசியோட இருக்கிற லெனின் ஒரு வீட்டு வாசலில் நின்று சாப்பாடு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த கேஸோட முழு டீட்டெயில்ஸையும் தோண்டிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம லெனின் ஒரு பாருக்கு போகிறாங்க. அங்க பயங்கர கூட்டம். ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, அண்ணா இங்க சீட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை பார்த்த அந்த பாரோட ஓனர் சிரிச்சுக்கிட்டே, என் சீட்ல நீ உட்காந்துக்கோ, உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அந்த பையனுக்கு ஒரே டவுட், நம்ம பார் ஓனர் எதுக்கு இந்த ஆளை பார்த்து இப்படி நடுங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஓனர் கிட்ட கேட்க, டேய் அவன் தாண்டா லெனின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பயந்து போன அந்த பையனும் லெனின் கிட்ட வந்து, ஏன்னா எல்லாரும் உன்னை பார்த்து இப்படி பயந்து நடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்பதான் நம்ம லெனின் அவனோட கடந்த கால பிளாஷ்பேக்கை சொல்றாங்க. லெனினோட வளர்ப்பு பெரியப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாருங்க. அவரோட மனைவி தான் ஜனகாம்பா. இப்போ ஊர் பெரிய மனுஷங்க. அவங்க தர்மராஜு அப்படிங்கிற பையனுக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து ஜாத்திரையை நடத்த பிளான் பண்றாங்க. ஆனா எட்டிராஜுல ஒருத்தன் வந்து, எனக்கு அந்த தர்மராஜு பதவியை கொடு அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறான். ஜனகாம்பா, நீ தப்பான வழியில பிறந்தவன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த ஊர்ல எந்த பதவியும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே லெனின் அவனோட கேங்கை அறிமுகப்படுத்துறான். வசந்த், முரளி, பாலாஜி, துவாரகா, அப்புறம் நீலகண்ட மாமான்னு பெரிய பட்டாளமே இருக்குங்க. லெனினும் கோவில்ல கொடியேத்த மறுபடியும் மழை பெஞ்சு ஊரே செழிப்பாகுதுங்க. ஆனா வில்லனோட ஆளு கோவிந்தராஜுலு அங்க ஒரு கட் அவுட் வைக்க பிளான் போடுறாங்க. ஜனகாம்பா அதை தடுக்க அவன் கேவலமா பேசுறான். நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்து அந்த கட் அவுட்டை சும்மா வெட்டி சாய்க்கிறாங்க. இதை பார்க்குற ஏரியா எம்எல்ஏ ராகவ் ரெட்டி லெனினுக்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தை பார்த்துட்டு பேசாம எஸ்கேப் பார்க்குறான். அதே மாதிரி கட் பண்ணா ஒரு சின்ன பையன், அண்ணே என் ஐஸ்கிரீமை ஒரு பொண்ணு பிடுங்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி லெனின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. லெனின் அவளை தேடி போறாங்க. அங்க நாடகத்துல திரௌபதி வேஷம் போட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோயின் பாரதியை பார்க்கறான். அவளோட அழகை பார்த்துட்டு நம்ம லெனினுக்கு அப்படியே ஸ்பார்க் ஆகுதுங்க. அவ நீலகண்ட மாமாவோட சின்ன பொண்ணு, மெட்ராஸ்ல படிச்சுட்டு வந்தவ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இப்ப நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருதுங்க. அவளை வீட்டுல டிராப் பண்ண போற வழியில 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அடுத்ததா பாரதிக்கும் லெனினுக்கும் நடுவுல ஒரு சீட்டாட்டம் சவால் நடக்குதுங்க. பாரதி ஜெயிச்சா அந்த திருவிழாவை நடத்துற பொறுப்பை அவகிட்ட ஒப்படைக்குமா. பாரதி அவளோட புத்திசாலித்தனத்தால ஜெயிச்சிடுறாங்க. கோவிந்தராஜுலோ நடுவில் வந்து சீட்டிங் பண்ண பார்க்க லெனின் அவனை போட்டு அடி போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதியை காப்பாற்றவும் செய்கிறான். பாரதியோட இந்த கெத்தான கேரக்டர் லெனினுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுதுங்க. அடுத்த நாள் பாரதி பஸ்ஸில் போகும்போது சில ரவுடிங்க அவளை கடத்த பார்க்குறாங்க. லெனினும் சைக்கிள்லேயே துரத்திட்டு போய் பஸ்ஸுக்குள்ளே ஏறி எல்லாரையுமே வெளுத்து வாங்குறான். அந்த சண்டையில் லெனினை கொள்ள ஒருத்தன் பின்னாடி இருந்து வரும்போது அவனோட சின்ன வயசு நண்பன் வசந்த் என்ட்ரி கொடுத்து லெனினை காப்பாற்றுறாங்க. வசந்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட எம்எல்ஏ பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் ஓப்பனிங் அன்னைக்கு எம்எல்ஏவை ரிப்பன் கூட கட்ட விடாமல் அசிங்கப்படுத்தி அனுப்புகிறாங்க. கடுப்பான எம்எல்ஏ பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் பாரதி எழுதின ஒரு லவ் லெட்டர் லெனின் கிட்ட மாட்டுது. நம்ம ஹீரோவுக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிறதால பாரதி அதை வாசிச்சு காட்ட 2 பேருக்கும் லவ் செட் ஆகுதுங்க. இன்னொரு பக்கம் வசந்துக்கும் நீலகண்டனோட மூத்த மக வைதேகிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுங்க. கல்யாணம் அன்னைக்கு விடிஞ்சா வைதேகி வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டதா ஒரு லெட்டர் கிடைக்குது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த எட்டிராஜுலுவும் கோவிந்தராஜுலுவும் சேர்ந்து வைதேகியையும் அவ தம்பியையும் கொண்டுட்டு அந்த லெட்டரை அவங்களே எழுதி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வைதேகி ஓடி போயிட்டதால வசந்துக்கு நீலகண்டனோட சின்ன பொண்ணான பாரதியை கட்டிக்க சொல்றாங்க. ஆனா கல்யாண மேடையில அந்த பொண்ணு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. இதனால வசந்த் செம்மையா ஹர்ட் ஆகுறான். ஆனாலும் லெனினோட காதலுக்காக வசந்த் பாரதிக்கு நீயே தாலி கட்டுடா அப்படிங்கிற மாதிரி தாலியை கொடுக்குறாங்க. லெனின் தாலி கட்ட போற நேரத்துல திடீர்னு ரவுடிங்க வந்து வசந்த கொடூரமா குத்திட்டு ஓடிடுறாங்க. வசந்த கொலை பண்ண சதி பண்ணது வேற யாருமே இல்லைங்க, அவனோட சொந்த சித்தப்பா எட்டிராஜுலு தான் அப்படிங்கிற விஷயம் லெனினுக்கு தெரிய வருது. அந்த தர்மராஜுலு பதவியை அடையத்தான் இவ்வளவு கேவலமான வேலையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத அவன் வாயாலைய ஒப்புக்க வைக்கிறாங்க லெனின். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாரதி பிரெக்னண்டா இருக்கிற விஷயம் தெரிய வருது.
எட்டிராஜுலுவும் எமிலியும் சேர்ந்து லெனினையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் அழிக்க லேண்ட்மைன் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம லெனின் சாமர்த்தியமாக தப்பிச்சு வந்து எல்லாரையுடைய முகமுடியும் கிழிக்கிறான். மறுநாள் விடியும் போது பூசை நடக்கிற இடத்துல லெனினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே லாரி ஏற்றி கொண்டுடுறாங்க வில்லனுங்க. உன்னோட பாரதியும் கொண்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. லெனின் பதறி போய் அவளை பத்ரா தேவி கோயிலுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்த வசந்த் பாரதியை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அங்கே நடக்கிற சண்டையில் லெனினோட கண்ணில் பயங்கரமான கெமிக்கலை ஊற்றிடுறாங்க. அவனுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவனோட கைகளாலேயே பாரதியை குத்தி கொல்ற மாதிரி வசந்த் சதி பண்ணுறாங்க. கண்ணு தெரியாத லெனின் தன் கைகளாலேயே தான் உயிரான பாரதியை குத்தி கொல்றாங்க. லெனின் ஜெயிலுக்கு போக அவனோட அம்மா தான் காரணம்னு காட்டுறாங்க. ஆனால் இங்கே தான் மாசான கிளைமேக்ஸ் ட்விஸ்டே ஒளிஞ்சிருக்குங்க. லெனினுக்கு கண் பார்வை போகவே இல்லைங்க. அவன் பார்வை இல்லாத மாதிரி நடிச்சுட்டாங்க. வசந்தையும் அவன் கூட்டத்தையும் அலற வச்சு பழி வாங்கியிருக்கான்னு ஜெயிலர் மூலமாக தெரிய வருது. கடைசியில் லெனின் வசந்தையும் கொண்டு தான் பழியை முடிக்கிறாங்க. இந்த லெனின் படத்தோட முழு கதை விளக்கத்தை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பாய்.